ஹாய் மக்களே! நான் விஜய் மாரி ஒரு குட்டி கதை சொல்லி, சொல்லி உங்கள்ட்ட சப்ஸ்கிரைபரும் அப்படியே கொஞ்சம் குரோத் ஆகலான்னு பார்த்தா, அது நமக்கு ஆகாது. சரி இருந்தாலும் நான் குட்டி கதைய சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒரு அப்பாவும் மகனும் இருந்திருக்காங்க. அந்த மகன் அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்கான், "அப்பா இந்த மாதிரி பாட்டி இறந்து போற மாரி கனவு கண்டேன்ப்பா" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ ஒண்ணும் இது பண்ணாதடா" அப்படின்னேன். மறுநாள் பார்த்தா அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஒரு 1 மாசம் கழிச்சு அவங்க பையன் வந்து, "அப்பா வாத்தியார் இறந்து போற மாரி கனவு கண்டேன்ப்பா" அப்புட்னேன். "உனக்கு வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பியா? உங்க வாத்தியார்லாம் சாக மாட்டாரு. அன்னைக்கு பாட்டி செத்து போச்சு அப்படின்னா, முடியாம இருந்துச்சு செத்து போச்சு. என்ன இப்ப நீ வாத்தியார் செத்துட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்ன உடனே, மறுநாள் அந்த வாத்தியாரும் செத்து போயிட்டாரு. அவங்க அப்பாவுக்கு பயம் வந்துருச்சு. "என்னடா இவன் சொல்ற ஆளெல்லாம் செத்து செத்து போறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு, "இன்னைக்கு யார்றா செத்தா?" அப்படின்னு கனவுல யார்றா செத்தா? அப்படின்னு கேட்டப்ப, அவன் சொல்லியிருக்கான், "அப்பா நீ தான்ப்பா சாகுற மாரி கனவு கண்டேன். அப்பா சாகுற மாரி" அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பா அப்படின்னோனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ஐயய்யோ! நான் சாகுற மாரி இவன் ஏற்கனவே 2 பேர கனவு கண்டு தான் சாகடிச்சுட்டான். இப்ப நாம வேற நம்ம அப்பான்னு வேற சொல்லிப்புட்டான். அதனால என்ன ஆகுறதோ, ஏது ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவரு கோயில் குளமா, சாமிட்டலாம் போய் எல்லாத்துட்டயும் வேண்டி, எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி, ஒரு நாள் ராத்திரி சாமியோட சன்னிதானத்திலே படுத்துட்டாரு. மறுநாள் எந்திரிச்சு பார்க்குறாரு, அவங்க அப்பா ஒரு உசுரோட இருந்திருக்காரு. அவங்க அவ் சரின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க வீட்டுக்காரம்மா கத்து கத்துன்னு கத்திருக்குது. "எங்க போனீங்க? நேத்து ராத்திரிலருந்து ஆள காணோம். இந்த மாரி பக்கத்து வீட்டுக்காரரு இறந்து போயிட்டாரு. இங்க ஒரே கலவரமா இருந்துச்சு. நீங்க எங்க போய் சுத்திட்டு வரீங்கன்னோனே" அவரு அப்படியே சாக்கடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. "இதுலருந்து உங்களுக்கு என்ன புரியுது?" அப்படின்னா, நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இந்த கதை புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இது மாரி குட்டி கதையெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டி குட்டி கதையா சொல்லுவேன். டாட்டா.